எபிசோட் 8ல் விஜய் வந்து வீட்டில் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு, கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே கணேஷ் அங்கிளும் ரீனாவும் பார்த்துட்ருக்காங்க. உடனே எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே இல்லை இன்றைக்கி கெஸ்ட் வராங்கல்ல அப்படின்னோடனே, கெஸ்ட் யார் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டோன்னே, மினிஸ்டர் இல்லை அனு மாடி வீட்டிலேருந்து இன்றைக்கி குக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களே அவங்களுக்காக தான், நம்ம கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கணும்ல அப்படின்னோடனே, ஓ அதுக்கு தான் இந்த ஒயிட் ஷர்ட்டு பர்ஃப்யூம் வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லி கணேஷ் அங்கிள் வந்து டீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரீனாவையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ரீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக காலிங் பெல் அடிச்சிருச்சு. அனு வந்துட்டாங்க. விஜய் அவங்கள கூட்டிகிட்டே வராங்க. வரும்போதே இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்தே ரசிக்கிறாங்க. கணேஷ் அங்கிள் கேட்குறாரு, ஏமா இங்கே தானே வர, இதுக்கு எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி வரணும் அப்படின்னோடனே, டின்னர்னால நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேர்டை அவங்களும் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கிருஷ்ணா அந்த கணேஷ் அங்கிள் வந்து சிரிக்கிறாரு. எல்லாரும் டின்னரை சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்க அனு கேட்குறாங்க, நம்மளுக்கு பெங்களூரில் வந்து நைட் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டோடனே ரீனாவும் ஒத்துக்கிறாங்க, விஜயும் ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் வினோதும் அர்ஜுனும் அவங்க மதுவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்டல் வாசலில் நைட்டு பார்ட்டி போகிறதுக்காக. மது கரெக்டாக ஒரு சாரி கட்டிட்டு வராங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி வினோத் வந்து நீ தம் அடிப்பியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் இல்லைங்கிறாங்க. அப்போ நானாக தம் அடிக்கலாமானோடனே அதுவும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து சாரி கட்டிட்டு வந்தோடனே ஒரு நிமிஷம் உண்மையிலே அர்ஜுன் கொஞ்சம் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாரு, இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு. எதுக்கு சாரியில் கட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டோன்னே, எல்லாம் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பிடுறாங்க. இங்கே ரதி மேம் வீட்டில் ரதி மேம் நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. தேவ் அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. உடனே நான் ஏற்கனவே ரீனாவை எழுந்துட்டேன், இப்போ திவியை எழுந்துட்டு வேணும்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் டெய்லி நல்ல மதராக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் அவள் என்னை ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே தேவ் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அவளும் டீனேஜ் பொண்ணு, டீனேஜில் நம்ம பண்ணாத சேட்டையா எல்லாருமே பண்ணுவாங்க, இந்த டைமில் நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரதி மேம்க்கு வந்து ஒரு மாதிரி கன்சோல் பண்ணுறாங்க. இப்போது ஆர்கே ஹாஸ்பிட்டல் கேங்கில் அதை எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து பார்ட்டி பண்ணணும்னு சொன்னாங்களா, அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பப்புக்கு வராங்க. அதே பப்புக்கு அர்ஜுன் கேங்கும் வராங்க. பட் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. இன்னொரு பப்பில் பார்த்தீங்கன்னா அனுவும் விஜயும் வராங்க. கூட ரீனாவும் அப்படியே தனியாக அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வராங்க. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல் கேங்கில் எல்லாரும் நம்ம குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ராக்கி கேட்குறாரு. எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அர்ஜுன் மது வினோத் 3 பேர் வந்திருக்காங்களா, அதில் மது கேட்குறாங்க நீ குடிப்பியான்னு கேட்கும்போது அர்ஜுன் இல்லைங்கிறாரு. உடனே நான் குடிக்கட்டுமா அப்படின்னு, நீ குடிக்கிறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. இப்போ வினோத் அப்படியே முழிக்கிறாரு, எனக்கு மட்டும் தம்முக்கு பர்மிஷன் இல்லை, அவளுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு பர்மிஷனா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அனு வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க வைன் சாப்பிடலாமான்னு, சம்திங் ஹாட் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ரீனா கிட்ட கேட்கும்போது ரீனா வந்து இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் தனியாக ரீனா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, நான் போகலாமான்னு. உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் தான், நீங்கள் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதை பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுனும் அதுவும் ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. வினோத் வந்து அங்கே போய் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சுருட்ட முடியும் அங்கே சரக்கு வாங்குற இடத்துல செம்ம டென்ஷன் பண்ணிட்டான்னு ராக்கியை தெரியாமலே சொல்கிறாரு. சொல்லிட்டு ப்ரோ நீ தான் நீங்கள் கடைசியில் பில் பே பண்ணணும் அப்படின்னோடனே அர்ஜுன் ஒத்துக்கிறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் வாங்கும்போது அர்ஜுன் வந்து இல்லை நான் டான்ஸ் ஆட வரல அப்படின்றாரு. இது வந்து தூரத்தில் இருந்து ராக்கி வந்து அர்ஜுன் தனியாக இருக்கிறத பார்த்துடுறாரு. ஓடி வந்து அர்ஜுன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரு லைட் மொமெண்ட் ஷேர் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல் டான்ஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க. இது வந்து கிரணோட தங்கச்சி சிந்துன்னு எல்லாரையும் சொன்னோடனே அவங்களும் ஹாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சரி இனிமேல் போயிட்டு டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் டான்ஸ் பண்ண போயிட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மானசா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, நாங்கள் ஒரு சீரியஸான கேஸை வந்து கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணோம், அதுக்கு சிஓ எங்களை திட்டி எடுத்துட்டா, அதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. உடனே அர்ஜுனும் வந்துட்டு என்னடா வினோதமான ரீசன்லாம் சொல்கிற அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் நீங்கள் பாட்டு படிக்க போயிட்டீங்க, நாங்கள் தானே அந்த மானசா கிட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதனால தான் அப்படி புலம்புறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் அனுவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரீனா அப்படி தனியாக நின்றுட்டு இருக்காங்க. தனியாக நிற்கும் போது அவங்க கரெக்டாக கதிரை பார்த்துட்டாங்க. கதிர் அங்கே அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஹே இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இன்னைக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க. அதுக்கு கதிர் சாரி நம்ம ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை, அதான் சொல்ல வேணாம்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே ரீனா அப்படி முழிக்கிறாங்க. அப்போ கதிரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓ இவங்க தான் ரீனாவா அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே தான் பேசிட்டு நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிங்க, ஸ்டட் போட்டிங்க, நீங்கள் சாப்பிட்டீங்க நின்னீங்கன்னு உங்கள் கதையே தான் எங்கள் கிட்ட பாடிட்டு இருப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி எங்கள் கதிரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரீனா கிட்ட கேட்டோடனே ரீனா சொல்கிறாங்க நல்ல பையன் தான், ஆனால் கொஞ்சம் ஆவரேஜான டாக்டர் தான் அப்படின்னு சும்மா டீஸ் பண்ணுறாங்க. இப்போ ராக்கி அர்ஜுன் கிட்ட தனியாக புலம்பிட்டு இருக்காரு. ரதி மேம் கூட சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா அந்த டைமில் மது கரெக்டாக வந்துட்டு அர்ஜுன் இங்கே பாரு என்னோட மஸ்காரா ஸ்மட்ஜாக இருக்கா அப்படின்னோடனே இல்லை அப்படிங்கிறாரு. உடனே பாருங்க அப்போ என் ஃபேஸ் அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராக்கி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் எதுவும் பார்க்கலன்னு கண்ணை பொத்திட்டு சிரிக்கிறாரு. ஸோ உடனே அங்கே மதுவை யாரோ கூப்பிட்டு மது கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ராக்கி சொல்கிறாரு, நீங்கள் இப்படி மூவ் ஆன் ஆகிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னோடனே நான் யாரும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே நான் எதுவுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சொல்கிறாரு. சொல்லிட்டு நான் ரீனா கிட்ட இதே அட்வைஸ் தான் பண்ணுவேன், 2 பேருமே மூவ் ஆன் ஆகிட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டு நீ ரீனா கிட்ட நான் சொன்னது எதையும் சொல்லலை இல்லை, அந்த விஷயத்த சொல்லலை இல்லை அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அனு வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க,
நான் இந்த அவுட்டிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நம்ம ஒரே பில்டிங்கில் தானே இருக்கோம், இனி அடிக்கடி நம்ம இதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சரின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அன்றைக்கி நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே யூ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தீங்களேன்னு சொல்லி அனு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, யூ ஆர் பியூட்டிஃபுல் அனு அப்படின்னோடனே அனு வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணுறாங்க. இப்போ கதிர் வந்து ரீனா கிட்ட கேட்குறாரு, நம்ம ஒரு அவுட்டிங் போகலாமா, ஒரு சின்ன டேட்டாவது போகலாமா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே ரீனா சொல்கிறாங்க, நீ குடிச்சிருக்க அதான் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கேட்குறாங்க. அதுக்கு கதிர் வந்து 30 வயசு ஆகிடுச்சுங்க, எப்போவே முடிக்கொட்ட ஆரம்பிச்சிச்சு, இதுவே ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம்ல அப்படின்னோடனே ரீனா அரை மனசாக ஓகே சொல்கிறாங்க. உடனே கதிர் செம்ம ஹாப்பி ஆகிடாரு. இங்கே அர்ஜுன் வந்து மதுவையும் வினோதையும் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ மது கேட்குறாங்க, நான் உன்னை ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அர்ஜுன் சொல்கிறார், இல்லை நீ குடிச்சிருக்காதான் இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை இந்த சாரி ஜிம்கி இது எல்லாமே இதுக்காக தான் ப்ளீஸ் அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்க, க்யூட்டாக இருக்க, எனர்ஜெட்டிக்காக இருக்க, இது மட்டும் இப்போதைக்கு போதும், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ வந்து மது சொல்லாங்க, சரி ஒரு ஹக்காவது பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டோன்னே, சரி ஹக் மட்டும் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு அர்ஜுன் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அர்ஜுன் அப்படியே ஷாக்காக முடிச்சிட்டு இருக்காரு. உடனே பாய் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மது கிளம்பிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.